தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார். என்ன பொறுப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற வாய்ப்புகள் நிறைய சொல்லப்படுது. இது தாவேகாவிற்கு பலம் அப்படின்னு சொல்லப்படுது. செம்மலை பேசும்போது கூட அவர் ஒரு தற்கொலை முடிவிற்கு சமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். நீங்க எப்படி பார்க்கறீங்க? தற்கொலை முடிவு என்று சொல்ல முடியாது. ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலில் வெற்றி என்பது கண்டிப்பாக தேவை. அதற்கான திட்டம் என்பது ஒரு அரசியல்வாதி வகுக்கத்தான் செய்வார். விஜய் அவர்கள் இதுவரைக்கும் ஏற்கனவே அந்த கட்சியில சேர்ந்த 3 எக்ஸ்எம்எல்ஏக்கள், மயிலாப்பூர், ராஜலட்சுமி தொடங்கி 3 பேர், இப்ப 4வது எக்ஸ்எம்எல்ஏ செங்கோட்டையன். 3 எக்ஸ்எம்எல்ஏக்களே அவர் பயன்படுத்தல. 3 பேருக்கும் பெரிய பொறுப்புகள்லாம் இல்ல. அவங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு பேரே கூட வெளியில் தெரியல. நிறைய பேர் மறந்துருப்பாங்க 3 பேர் சேர்ந்ததையே. ஆனால் இப்போது இவரை பயன்படுத்திக் கொள்வார் என்கிற எதிர்பார்ப்பு கரூருக்கு பிறகு வந்திருக்கு. அதே நேரத்துல அந்த பனையூர் கேட்வே அது இதுவரைக்கும் யாருக்குமா திறக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பலரும் பாமக, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய ஒரு பெண் தலைவர் பலரும் முயற்சி செய்தார்கள். நமது நண்பர் மருது அழகராஜ். ஆனால் விஜய் சரியாக என்டர்டெயின் பண்ணல, அல்லது விஜய்க்கு கீழே இருக்கவங்க அவரை அணுக விடல. இப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். அதே நேரத்துல எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்? எதிர்கால அரசியல் அந்த 50 ஏஜ் குரூப்ல இப்போது இருக்கிற 45 to 50 ஏஜ் குரூப்ல இருக்கிற தலைவர்கள் எதிர்கால அரசியல், தமிழ்நாடு அரசியல்ல அவங்க போட்டியாளர்களா இருப்பாங்க. அப்படின்னா விஜய்க்கான போட்டியாளர் அல்லது திரு உதயநிதி அவர்களுக்கான போட்டியாளர், இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள். முதல் முறையா அறிவாலயத்துல கொண்டாடுறாங்க. அது திமுகவும் அந்த எழுச்சியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது. விஜயும் இன்றைக்கு பனையூர் கேட்டை திறந்து செங்கோட்டையனை எல்லாம் கூப்பிட்டு பேச்சு, இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையனோட பலரும், சத்யபாமா உள்ளிட்ட பலரும் இணைகிறார்கள். ஆக அரசியல் ஒருமுனைப்படுகிறது. எப்படி ஒருமுனைப்படுகிறது என்றால், எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்களுக்கு தயாராக எல்லா கட்சிகளும் மாறுகின்றன. அதிமுக மட்டும்தான் அந்த சவாலுக்கு தயாராக இல்லை. ஏதோ ஒரு வகையில அவங்க சுணங்கிட்டாங்க. பிஜேபி அப்படி இல்லை. பிஜேபி ஒரு தனியான சித்தாந்தம். அவங்க வலதுசாரி சித்தாந்தம், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதிய சித்தாந்தம். ஆனால் அந்த சித்தாந்தத்தை அவங்க முன்னிறுத்தி அவர்கள் ஓட்டு வங்கியை பெருக்குகிறார்கள். அண்ணாமலை எடுத்த முயற்சி தான் அதுல சரியா வந்துச்சுங்க. அண்ணாமலை முயற்சிக்கு பிறகான பிஜேபி முயற்சியில பின்னடைவு தான் பிஜேபிக்கு. அண்ணாமலை 2024 காலகட்டத்துல ஒரு தனி அணி, அதுக்கு ஒரு தனியான ஓட்டு வங்கி அப்படி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அதை அவங்க தொடர்ந்து செயல்படுத்தல. திருப்பி அதிமுக கூட்டணின்னு அந்த பழைய ரூட்டுக்கே வந்துட்டாங்க. விஜயை பொறுத்தவரையில அவரோட பழைய ரூட்டு எதுக்கு வர்றாரு அப்படின்னா, திருப்பி எம்ஜிஆர் புகழ்படுதல், எம்ஜிஆர் பற்றாளர்களோட ஓட்டு வங்கியை ஒருங்கிணைத்தல், எம்ஜிஆர் பழைய பட வசனங்களை சொல்லுதல், கரிகாலன் வைத்த குறி தப்பவே தப்பாது அப்படின்னு காஞ்சிபுரத்துல சொன்னாரு. கரிகாலன் வைத்த குறி தப்பவே தப்பாது. விஜய் கரிகாலனாங்கிறது நமக்கு தெரியாது. அது அரசியல்ல போக போகத்தான் தெரியும். ஏன்னா அந்த கரிகாலன் இடைத்தேர்தல், ஒரு இடைத்தேர்தலை விட்டு வைத்தது இல்ல. 1972 கட்சி துவங்கி 73 முதல் இடைத்தேர்தல், அதுக்கு பிறகு 77 தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் எல்லா இடைத்தேர்தலையும் வெற்றி. பாண்டிச்சேரியில அதற்கு முன்பே வெற்றி, 76லயே வெற்றி. பாண்டிச்சேரி முதலமைச்சர் தான் அதிமுகவின் முதல் முதலமைச்சர், எம்ஜிஆருக்கு முன்பே. ஆக அந்த கரிகாலனின் குறி வேறு மாதிரியாக இருந்தது. இந்த கரிகாலனின் குறி வேறு மாதிரியாக இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்து சீனியர் செங்கோட்டையன் அவர்கள் டூர் பிளானிங் அதெல்லாம் நான் இப்போ பெருசா பாக்கலைங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப யுகத்துல பழைய மாதிரி எல்லாம் டூர் பிளானிங் எல்லாம் தேவையே கிடையாது. எல்லாமே கூகுள் மேப் வச்சு, எல்லாமே இன்டர்நெட்ல நம்ம டிசைட் பண்ணியே டூர் பிளான் பண்ணிடலாம். ஆனால் அதிமுகவின் அதிருப்தியாளர்கள், பல்லாயிரக்கணக்கான கிளைகள், பல லட்சக்கணக்கான அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. பயன்படுத்தாமலே விடப்பட்ட சீனியர்கள் அதிமுக ஏராளம். அவர்களை அவர் ஒருங்கிணைப்பார். அவர்களை தாவேக்காக கொண்டு வருவார். இதுவரைக்கும் அந்த கேட்டு திறக்கல. 3 பேர் எம்எல்ஏக்கள் போயுமே பெரிய அளவுக்கு அவங்களுக்கு முன்னேற்றம் இல்லை. ஆனால் இப்போது பலரும் வருவதற்கு தயாராக இருப்பார்கள். செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை வைத்து அவர்கள் வருவதற்கு தயாராக இருப்பார்கள். விஜயும் அட்மிட் பண்ண தயாராக இருக்கிறாரு. ஆனால் விஜய் அதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் சந்திக்கணும். புத்தம் புதிய கட்சி, எழுச்சி நிறைந்த கட்சி, இதுவரைக்கும் இல்லாத வகையிலே புதிய திட்டங்கள், திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. அந்த கிளைம் இனிமேல் செல்லாது. நன்றி திரு ஷியாம், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.